இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா என்றால் என்ன? இதை பற்றி ஒரு கிறிஸ்பாக உங்களுக்கு ஒரு சில செய்திகள் மட்டும் நான் பரிமாற ஆசைப்பட்றேன். இது ஒரு வகையான அமீபா. இப்போ நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம வயிற்றில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அமீபியாசிஸ்ங்கிறது எல்லோரும் காமன் டேர்மாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வகையை சார்ந்த ஒரு புரோட்டோசுவான், ஒரு பேத்தஜன், இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயினை போய் பாதிப்படைய வைக்குது. இந்த பிரெயினை எப்படி அது ரீச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினோதமான ஒரு அணுகுமுறை இந்த அமீபா எடுக்குது. என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூக்கு வழியாக தண்ணி மூலம் பிரெயினை போய் சென்றடையுது. இது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நிறையா பேர் இந்த குளங்கள்லையோ இல்லை ஸ்விம்மிங் பூல்ஸில் வந்து குளிக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகும், நம்ம ஸ்விம்மிங் பூலில் குதித்தவொடனே தண்ணி வந்து மூக்குக்குள்ளே போகும். இப்போ நம்மளுக்கு வாசம் போகிறதுக்கான ஒரு பாதை இருக்குது. மூக்கு வழியாக மூளைக்கு வாசம் போகிறதுக்கான ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வந்து ஈஸிலி ரீச்சபிள். ஸோ அந்த பாதை வழியாக நீர் மூலம் இந்த அமீபா வந்து பிரெயினை சென்றடைஞ்சிருது. இது வந்து பிரெயினை ஈட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதாவது அந்த செல்ஸை வந்து அவ்வளவு சீக்கிரம் டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு தலைவலி, ஒரு மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறிகள் மாதிரி, நாங்கள் மெனிஞ்சைட்டிஸ் என்செஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக் டேர்ம்ஸாக. மூளைக்காய்ச்சல், ஒரு அவங்களோட சுயநினைவு குறையலாம், தலைவலி, வாந்தி, இது எல்லாமே அதுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இதுக்கான க்யூர், அதாவது இதை சரி பண்ணக்கூடிய விஷயம், அது சரி பண்ணக்கூடிய மருந்தோ இல்லை வேக்சினோ இன்னும் நம்ம சரிவர ட்ராக்கில் இல்லை. நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 100 பேருக்கு வருதுன்னா 97 பேர் வந்து மரணம் அடைஞ்சிடாங்க. அது 97% மார்ட்டாலிட்டி. ஒன்லி 3% வந்து சர்வைவ் ஆகிறாங்க வித் ஆல் மெடிகேஷன்ஸ். பட் இதில் வந்து ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, இந்த டிசீஸை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது மனிதன் பரவுறது கிடையாது. இப்போ நம்ம மற்ற இப்போ ஒரு கொரோனாலாம் பார்த்தோம், நம்ம பீப்புள் டு பீப்புள் ஈஸியாக கண்டாமினேட் ஆகிற மாதிரி இந்த அமீபா வந்து அப்படி பரவுறதில்ல. வாட்டர் மீடியம் மூலம் தான் பரவுது. அதுவும் எஸ்பெஷலி இந்த வார்ம் கிளைமேட் உள்ள வாட்டர் பூல்ஸ், ஒரு 38 to 40 டிகிரியில் உள்ள தண்ணியில் வந்து இது ஈஸியாக பெருகி வரக்கூடிய சக்தி வாய்ந்த அமீபாவாக இருக்குது. இந்த தண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ரிவென்ட் பண்ணுன்னா நம்ம இந்த மாதிரி குளங்கள்லையோ குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். உங்கள் ப்ரிவெண்ட் என்ட்ரி ஆஃப் இது தண்ணி வந்து மூக்கில் போகாமல் குளிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு கேர் எடுத்துக்கிற வேண்டிய இப்போ ஒரு பீரியடில் இருக்கும். இந்த அமீபா வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கனாலும் டெஸ்ட்ராய் ஆகிடுது, ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டாலும் டெஸ்ட்ராய் ஆகிடுது. அதாவது கோல்ட் டெம்பரேச்சர்லையும் டெஸ்ட்ராய் ஆகிடும், ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ரெண்டாவது, எந்த வகையான வயலிலையும் இந்த வாட்டர் வந்து நம்ம மூக்குக்குள்ளே போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கே தெரியாமல் ஆகிற விஷயம் வந்து இந்த வாட்டர் கூலர்ஸ். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் கூலர்ஸ், இந்த வெப்ப கிளைமேட்டுக்கு என்ன செய்வோம், அதில் ஐஸ் க்யூப்ஸோ வாட்டரையோ நம்ம வச்சுருவோம், ப்ளோயர் மூலம் அதை ப்ளோ பண்ணுவோம். அதுலேயுமே நம்மளுக்கு அறியாமல் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ வாட்டர் கண்டாமினேஷன் த்ரூ நேசல் பேசேஜ், அதாவது மூக்கு வழியாக நம்ம வாட்டர் கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணிட்டாவே இந்த ஒரு கொடூரமான வியாதியிலேருந்து நம்ம ஈஸியாக நம்மளை பாதுகாக்க முடியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.